ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் டைமாக வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பா. இப்போ இவளோட சொந்த வீடு வந்துட்டு ஒரு கிராமத்தில் தான் இருக்கும். அப்பா அம்மாவும் அந்த கிராமத்தில் தான் இருப்பாங்க. இவர் வந்து சிட்டிலேயே வளர்ந்தவர் தான். இந்த மாதிரி கிராமத்துக்குலாம் வரது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து அப்படியே தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்து துணி காய வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து திடீர்னு போயிட்டு இப்படி துணி எடுத்த உடனே அவங்க வந்து பயந்துருவாங்க. அதனால வாயில இருந்த தண்ணி வந்து அப்படியே அவரோட முகத்திலே துப்பிடுவாங்க. என்னதான் ரொம்ப சாரின்னு சொன்னாலும் வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருக்கு. இப்போ இவர் வந்து நிறைய கிஃப்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைமா அப்பா அம்மாவை பார்க்க போறோமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. நிறைய இந்த சிட்டியில் சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரா. இப்போ இவங்க வந்து கிராமத்திலே வளர்ந்தவங்க தானே, அதனால இவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடுலாம் பிடிக்காது. ஆனா அவங்க அம்மா வந்து அவங்களோட பொண்ணு தான் இந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு தான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் பிடிக்காது, உங்க அப்பாக்கும் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்படியே இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. நான் வாங்கல, இவர் தான் வாங்கினாரு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் வந்து அதே மாதிரி ரொம்ப எம்பாரசிங்கா தான் இருக்கும். இப்போ அவங்களோட அப்பாவும் வந்திருப்பாரு. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பின்னாடி பக்கம் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்போ இந்த ஊர்ல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாலாம் ரெஸ்ட் ரூம் இருக்காது. மொத்தமா இப்போ ஒரு தெருவுக்கு சேர்த்து ஒரு 4-5 தான் இருக்கும். அதை தான் வந்து அந்த தெருவில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். மேலே வந்து ஒரு கவர் கூட இருக்காது, அப்படியே ஓப்பன்லயே இருக்கும். அதே மாதிரி இப்போ ரொம்ப சுத்தமாலாம் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. அவரால் கொஞ்ச நேரம் கூட அதுக்குள்ள இருக்கவே முடியல. இப்போ அந்த பொண்ணு வந்து நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறல அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வீடே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. வீட்டுக்குள்ள நிறைய கொசுன்ட்டு சுத்திட்டு தான் இருக்கு. இப்போ அவங்க அம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. எல்லாமே கிராமத்தில் கிடைக்கிற சாப்பாடு தான். இப்போ இவருக்கு வந்து எந்த சாப்பாடும் வந்து செட் ஆக மாட்டேங்குது. சாப்பிட்ட உடனே பயங்கரமா வயிறு வலி வருது. அதனால எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஆனா நம்ம கூட இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அது ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் ஒரு கார்டில் தான் போட்டு வச்சிருப்பாரு. அந்த பேங்க் கார்டு எடுத்து கொடுத்துருவாரு. நீங்க வந்து பக்கத்து ஊர்ல போயிட்டு ஏதாச்சும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கோங்க, இங்க இருக்காதீங்க, இங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு அந்த கார்டு எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்து ஊர்ல போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம அப்பா அம்மா வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்வா. என்னதான் அவருக்கு வந்து இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இது உன்னுடைய ஊர், உன்னுடைய அப்பா அம்மா, நான் கண்டிப்பா இங்கே தான் இருப்பேன், சின்ன வயசுல நீங்க தானே வளர்ந்து, அதனால நானும் இங்கே தான் இருந்து பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. இதை பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம பொண்ணுக்கு நல்ல ஆள் கிடைச்சிருக்காரு அப்படின்ட்டு சந்தோஷப்படுவாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த வகையில நம்மளோட பொண்ணு ரொம்ப லக்கி தான் அப்படின்ட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க.